தமிழக அரசு செயல்படாத நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், ஜெயலலிதாவின் ஜாமீன் தொடர்பாக மட்டும் சிந்திக்காமல் மக்கள் நலனிலும் அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் சார்பில் மதியில்லா தமிழகம் உருவாகிட வேண்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் வியாழனன்று நடந்தது. இதை துவக்கி வைத்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் அசாதாரண சூழல் நிலவுகிறது என்றும், ஜெயலலிதாவின் ஜாமீன் தொடர்பாக மட்டும் சிந்திக்காமல் மக்கள் நலனிலும் தமிழக அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தமிழிசை வலியுறுத்தினார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முழுவதுமாக மதுவிலக்கை கொண்டு வர முடியவில்லை என்றால் படிப்படியாகவாவது உடனே மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையாக இருப்பதனால் இங்கே மாணவர் அமைப்பின் கூட்டத்திலும் நாங்கள் இதையே வலியுறுத்துகிறோம். தமிழகத்தில் அரசு நிர்வாகம் செயல்படாமல் இருப்பதை செயல்படுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும். எல்லாம் தெருக்களில் தான் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அமைச்சர்கள் கூடி ஆட்சி நிர்வாகத்தை உடனே சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. ஊழல் வழக்கில் அங்கே பெங்களூர் சிறையில் இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர். ஆனால் இந்நாள் முதலமைச்சர், இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் உடனே அரசு நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எந்தவித குறைபாடும் இல்லாமல், ஏனென்றால் ஒரு வழக்கு நடந்ததற்கு தமிழக மக்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாக மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அரசாங்க முறைகளும் நடவடிக்கைகளும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு உடனே உறுதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்யும் நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட வேண்டும் என்றும் தமிழிசை வலியுறுத்தினார்.